பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் இதை அப்போஸ் பண்றாங்க, ஏன் பிஜேபி அதிமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் இதை எதிர்க்கல, வாட் ஷுட் பி இட்ஸ் பவர் அண்ட் கிரைட்டீரியா டு எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தால் தான் நீங்க போய் ஓட் பண்ண முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடத்தியிருக்காங்க அக்கார்ட் ஹோட்டல்ல. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற வார்த்தை இல்ல. அப்ப எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்றதுக்கான பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டானா உண்டு. இப்போ எஸ்ஐஆர் நடக்கும்போது எதிர்க்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்பொழுது எதிர்க்கல. இந்த எஸ்ஐஆர்னால உங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் போயிடுமா, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ரூஃபா கொடுக்கணும், மாநில சுழற்சிக்கு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிந்தனை டிஎம்கேக்கு இருந்ததுன்னா அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ டிவிக்கே அந்த மாதிரி நாலேஜபிளா புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேணவே வேணான்னு சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன், எஸ்ஐஆரை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் இருந்தால் தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்த முடியும். கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் இருந்தா யார் அப்போஸ் பண்றாங்களோ பொலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கே இது வாய்ப்பு. ஆனா எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே ஒரு வாய்ப்பு. ஏன்னா லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத இப்ப தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா பார்க்க முடியுது. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது முதல் முறை இந்த வருடம் சர்ச்சையானது பீகார்ல ஜூன் 24 அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது தான் முதல் முறை எஸ்ஐஆர் அப்படிங்கிறத இந்த வருஷத்துல நம்ம கேட்டோம். எஸ்ஐஆர்னா என்ன, எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன, எலக்டோரல் ரோல்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அது மட்டும் இல்லாம எந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் இதை அப்போஸ் பண்றாங்க, உண்மையாலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இது பாதிக்குமா, சிட்டிசனுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு உண்டு, சிட்டிசன் கிட்ட ரெக்கார்டு வாங்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட பொறுப்பா இருந்தாலும் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் கரெக்டா, சொல்லியிருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்க டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியுமா, நிறைய பேரோட பேர் இதில் சேர்க்கப்படாமல் போகுமா, இது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டில் டெலிஷனோ அடிஷனோ பண்ணுவாங்களா, இல்லை அந்த லிஸ்ட்டையே ஒதுக்கிட்டு புது லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகப்பட்டது எலக்டோரல் ரோல்ஸில் கேரி பண்ணக்கூடிய ரிவிஷன். எலக்டோரல் ரோல்ஸுங்கிறது உங்களுடைய தேர்தலுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, எலெக்ஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரோல்ஸு. அந்த ரோல்ஸ்னால் என்னென்னா, உங்களுடைய பெயர் அதில் இருந்தால் தான் நீங்கள் போய் ஓட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு மாதிரியே பல பார்ட்டி வந்து அந்த ஸ்லிப்பை ஜெராக்ஸ் எடுத்தோ இல்லை அந்த ஸ்லிப்பை கட் பண்ணியோ அவங்க பார்ட்டி சிம்பிளை ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பார்ட்டியோட சேர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பார்ட்டிக்கு ஓட்டு கூட பண்ண மாட்டீங்க, ஆனால் அந்த ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு கையில் ரேகை வைப்பாங்க, கையில் வந்து அந்த மார்க் பண்ணுவாங்க, ஓட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இந்த ஸ்லிப்பை கொடுக்கறது எலெக்ஷன் கமிஷன். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஸ்லிப்பில் எலக்டோரல் ரோல் உங்கள் பேர் இருந்தாதான் நீங்கள் போய் ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் ஓட் பண்ண முடியும். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனால் எலக்டோரல் ரோலில் உங்கள் பேர் இல்லை, ஓட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ சிர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது உங்களுடைய பெயர் வரத்துக்கான ஒர்க்காக இருக்கணும். பெயர் வராமல் போகுமா? ஒரு சமயம் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க, இல்லை வெளியூரில் வேலை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பாரு, 12ஆம் கிளாஸ் முடிச்சு யூஜி படிக்கும்போது எலெக்ஷன்ஸை வந்து தமிழ்நாட்டில் நடத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போ யூஜி முடிச்சதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு போயிருப்பாரு, பெங்களூருக்கு போயிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நவம்பர் 4 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறாங்க எலக்டோரல் ரோல்ஸ்க்கு. நீங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய படிவங்களை கொடுக்க முடியல அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அந்த படிவங்களை அனுப்புகிறாங்க, உங்களால் ஃபில் பண்ண முடியலன்னாலோ உங்கள் பெயர் எலக்டோரல் ரோல் வந்து ரிமூவ் பண்ணப்படுமா, இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற கேள்விகளும் உண்டு. அதே மாதிரி தான் இந்த சர்ச்சை பீகார்ல ஜூன் 24 எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இந்த இஷ்யூ வெளில வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டது வந்து பேக்ரவுண்டு, எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிற பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
இந்த கண்டிப்பா சட்ட மாணவர்களும் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் ஏன் பொதுமக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இஷ்யூவை ரெண்டாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் வழியாக அனலைஸ் பண்ணுவோம், ரெண்டாவது ஸ்டாச்சுட்டரி ஸ்கீம் வழியாக அனலைஸ் பண்ணுவோம், மூணாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் இதை அப்போஸ் பண்ணுறாங்க, ஏன் பிஜேபி அதிமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் இதை எதிர்க்கலை, ஏன் ஒரு கமெண்ட் கூட பாஸ் பண்ணல அப்படிங்கிற அந்த கேள்வியும் கண்டிப்பாக மக்கள் மனதில் இருக்கும். அதுதான் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஆனால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசியல் அமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை யாருமே அரசியல்வாதிகளோ இல்லாட்டி ஊடகங்களோ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு புரியாத விஷயத்தை தான் ஃப்ளாஷ் கார்டாக போட்டு ஊடகங்கள் தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் எஸ்ஐஆர்னால என்ன பயன் இருக்கு, இல்லை எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நன்மைகளோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ என்னன்னு அனலைஸ் பண்ணோம்னா இதை பற்றி பேக்ரவுண்ட் இருந்தால் தான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் ஊடகங்கள் போடக்கூடிய ஃப்ளாஷ் கார்டு எஸ்ஐஆரை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிளிக் பைட்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இதை சார்ந்து இருக்கக்கூடிய சர்ச்சையை கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள், சட்ட மாணவர்கள் எல்லாரும் எஸ்ஐஆர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிலிம்ஸ்லையும் வரலாம், மெயின்ஸ்லையும் வரலாம், யூபிஎஸ்சியில் மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சியில் கூட வரலாம், இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வரலாம். ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் பேஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னால சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது என்ஆர்சி வழியாக பண்ண முடியலையோ, நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன் பண்ண முடியலையோ, எஸ்ஐஆர் வச்சு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கணுமா அப்படிங்கிற பல கேள்விகளோட தான் நம்ம எஸ்ஐஆர் பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். எஸ்ஐஆர் அப்படின்ற பொழுது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் த எலக்டோரல் ரோல். இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஆன் எலெக்ஷன்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யாரெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் மெம்பராக இருந்தாங்களோ எல்லாருமே எலெக்ஷன்ஸ் எப்படி நடத்தணுங்கிறதுக்கான டிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிபேட் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் டிபேட்ஸாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 326 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி மட்டுமே 2 நாட்கள் டிபேட் நடந்திருக்கு. அந்த 2 நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15th June 1949, 16th June 1949 இந்த 2 நாட்கள்லையுமே ஆர்டிகல் 324 பற்றியும் ஆர்டிகல் 326 பற்றி 16th June 1949 அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்டில் நடந்திருக்கு. இது நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வால்யூம் 8 பேஜ் 932ல பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட் பப்ளிகேஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் இதை ரெஃபர் பண்ண முடியும். இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, who shall conduct elections and what manner, யார் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும், எந்த மேனர்ல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியை எழுப்புறாங்க டிபேட்ல. ரெண்டாவது, should the body conducting election be unitary or federal in character, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய பாடி யூனிட்டரி ஃபீச்சர் அதாவது யூனியனா இருக்கணுமா, இல்ல ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு செப்பரேட்டா எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணுமா அந்த எலெக்ஷன் பாடி அப்படிங்கிற ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கேள்வியை கேட்டாங்க டிபேட்ல. ஷுட் பி a temporary or permanent in nature, இது டெம்பரவரியா இருக்கணுமா இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பாடி, இல்ல பர்மனெண்டாவே செட்டப் பண்ணிடணுமா, ஏன்னா இந்தியாவில் எலெக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னும் போது அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன டிபேட் பண்ணாங்கன்னா, what should be its power and criteria to establish its independence, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா தானே இருக்கணும், அப்போ அதுக்கான கிரைட்டீரியா என்னவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிபேட்டும் நடக்குது. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்ல நடக்கக்கூடிய டிபேட், should we choose universal adult suffrage அப்படிங்கிற அந்த கொஸ்டின், அதாவது voting system universal adult suffrage ஃபாலோ பண்ணணுமா, what should be the criteria for voting rights,
என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஓட் பண்ணணும், ஓட்டிங் ரைட்ஸை கொடுக்கணும்னா எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கொடுக்கணும், ஏஜ் கிரைட்டீரியாவா, சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியாவா, என்ன கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஓட்டிங் ரைட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் யார் வந்து லிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸை தீர்மானிப்பா, இவங்க தான் ஓட்டர்ஸ் அப்படின்னு யார் தீர்மானிப்பா, சிட்டிசன் தீர்மானிப்பாங்களா இல்ல அதுக்கான ஒரு பாடி நிறுவிச்சு அவங்க தீர்மானிப்பாங்களா கிரைட்டீரியா செக் பண்ணி அப்படிங்கிறது தான் மையமான கேள்வியே. அந்த லிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் டிபேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் விவாதிச்சாங்க. என்ன விவாதிச்சாங்கன்னா நேச்சர் ஆஃப் ஓட்டிங் ரைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் விவாதிச்சாங்க. இந்த எல்லா கொஸ்டினுக்கும் வந்த ஒரு விடை தான் இந்த எல்லா கொஸ்டின் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்ல நடந்த டிபேட், அதாவது 15th ஜூன் 1949லையும் 16th ஜூன் 1949லையும் நடந்த விவாதத்திலிருந்து வந்த முக்கியமான ரிசல்ட் தான் ஃபார்மேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒன்று நிறுவனம். அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆகப்பட்டது எஸ்டாப்ளிஷ்ட் as a permanent body in charge of conducting elections, periodic election. The post of election commission shall be constitutionally safeguarded to immunize it against any executive or even judicial interference. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷனல் பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது, சர்டன் டைம்ஸ் ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் இந்த பாடியை செட்டப் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம்ல. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, the state shall provide universal adult franchise for every citizen above the age of 18 years. ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் த்ரூ யூனிவர்சல் அடல்ட் சஃப்ராஜ். யாருக்குன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணுறாங்க. இதை டிசைட் பண்ண உடனேயே ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அந்த காலத்திலேயே ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லியிருக்கார். பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு பர்மனன்ட் பாடியா தான் இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, ரீஜன் வைஸ் வந்து அம்பேத்கர் அவர்கள் என்ன ஆர்கியூ பண்ணாருன்னா, he resonated more with us than with the people he was addressing back then. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி சொன்னதை தாண்டி பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் மனசுல என்ன இருந்ததுன்றத பிரதிபலிக்கிற மாதிரி தான் அட்ரஸ் பண்ணியிருக்காரு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில இன் சப்போர்ட் ஆஃப் பெர்மனன்ட் எலெக்ஷன் கமிஷன். அவர் என்ன சொன்னாருன்னா, கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அம்பேத்கர். He argued that the government in certain provinces was instructing and managing things in such a manner that those people who do not belong to them either racially, culturally, linguistically are being excluded from being brought to the electoral rolls அப்படின்னு சொல்லியிருந்தார். எலக்டோரல் ரோல்ஸ்ல இருந்து ரேஷியல் காரணமாகவோ, கல்ச்சர் காரணமாகவோ, லிங்குவிஸ்டிக் மொழி காரணமாகவோ எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரீஜன் வைஸ் கொடுத்தீங்கன்னா. அதனால எலெக்ஷன் கமிஷனுங்கிறத பெர்மனன்ட் பாடியா செட் பண்ணி எலக்டோரல் ரோல்ஸ்ல ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய பவர்ஸை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்தாரு பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அப்படி இருக்கும் பொழுது ரோல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான ரோல் வந்து பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மேல கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷனோட ரோல் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது, எலக்டோரல் ரோல்ஸ்ல வந்து கொண்டு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறது, மூணாவது எலெக்ஷன்ஸை ப்ராப்பரா கண்டக்ட் பண்றது, ஒரு சமயம் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா ரிமூவ் பண்றது. அதே மாதிரி ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும்னா சிட்டிசனா இருக்கணுங்கிறது ஒரு கிரைட்டீரியா. அந்த சிட்டிசன்ஷிப்பை செக் பண்ண வேண்டிய இடத்துல ஈஸி இருக்காங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இட் இஸ் லிமிட்டட் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் சிட்டிசன்ஷிப்பை செக் பண்றது சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக கிடையாது, இல்லை சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொல்றதுக்காக கிடையாது. ஓட்டிங் ரைட்ஸை கொடுக்கணும்னா சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ஐடியா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதை ரெகுலேட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது தான் ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ஸ் பார்ட் 15 கீழே தான் வருது. அதில் ஆர்டிகல் 324 எடுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரிண்டென்ஸ் டிரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட்
in an election commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 3 இம்பார்ட்டன்ட் திங், சூப்பரிண்டென்ஸ், டிரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் டு பி வெஸ்டட் இன் an election commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உண்டு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல் பவர்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு கண்டக்டிங் எலெக்ஷன். எலக்டோரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருந்து அந்த ரோல்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுற பவர் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உண்டு அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறத எப்படி கண்டக்ட் பண்ணோம், எந்த மெத்தடாலஜியில் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 326 சொல்லியிருக்கக்கூடிய ப்ராவிஷன். ஆர்டிகல் 326 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் அண்ட் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ் டு பி ஆன் த பேஸ் ஆஃப் அடல்ட் சர்ஃபராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட்ல தான் கண்டக்ட் பண்ணோம். அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க ஓட் பண்ணக்கூடிய பவரை கொடுத்தது ஆர்டிகல் 326 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை புரிஞ்சுக்கணும்னா 2 ஆர்டிக்கலை புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 326 ரெண்டுமே கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் இப்போ சொன்ன வரைக்கும். இப்போ ஸ்டாச்சுரி ஸ்கீமை புரிஞ்சுக்கணும். ஸ்டாச்சுரி ஸ்கீம் எங்க இருக்குன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950ல ஸ்டாச்சுரி ஸ்கீம் இருக்கு. அதாவது லால என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 ஆகப்பட்டது ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 325, ஆர்டிகல் 326, ஆர்டிகல் 327க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆக்ட். அப்ப இந்த ஆக்ட்னு சொன்னா நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்டாச்சுரி ஸ்கீம் அதாவது சட்டத்துல கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது செக்ஷன் 16 ஆஃப் RPA Act 1950, section 16 of the RPA Act 1950, Representation of the People Act 1950. அதுல செக்ஷன் 16 எடுத்து பார்த்தீங்கன்னா, disqualification for registration in an electoral roll. எலக்டோரல் ரோல்ல இருந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்போ அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா ஆர்டிகல் 16ல கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 16 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950ல டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் எலக்டோரல் ரோல் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1, a person shall be disqualified for registration in an electoral roll if he is not a citizen of India. A, if he is not a citizen of India. B, is of an unsound mind and stands so declared by a competent court if he is an unsound mind. C, is for the time being disqualified from voting under the provisions of any law relating to corrupt practices, other offences in connection with elections. Section 16 subsection 2, the name of any person who becomes so disqualified after registration shall forthwith be struck off the electoral roll in which it is included. அது மட்டும் இல்லாம ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, provided that the name of any person struck off the electoral roll of a constituency by reason of a disqualification under clause C of subsection 1 shall forthwith be reinstated in that roll. If such disqualification is during the period such roll is in force, removed under any law authorizing such removal. So electoral rolls for assembly constituency la part 3 of the Representative People Act 1950 கீழ இருக்கக்கூடிய செக்ஷன் 16ல கிளியரா டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை அப்பப்போ செக் பண்ற பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. இப்போ எல்லாரும் ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 326 ரெட் வித் செக்ஷன் 16 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் 1950 புரிஞ்சிருக்கும். அதாவது 324 படி எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும். சூப்பரிண்டென்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும். ஆர்டிகல் 326 படி யூனிவர்சல் அடல்ட் சர்ஃபாஜ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது வழியா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. அந்த ஓட்டிங் ரைட்ஸ் நீங்க எடுத்துக்கணும்னாக்க எலக்டோரல் ரோல்ல இருக்கணும். எலக்டோரல் ரோல்ல இருக்கணும்னாக்க செக்ஷன் 16 ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் 1950 படி டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் பிரைமரியா பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியா, நான் ரெசிடென்சி கிரைட்டீரியா, இந்த 2 கிரைட்டீரியா இருக்கு. அந்த 2 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் நீங்க எலக்டோரல் ரோல்ல இருக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போ 3 இம்பார்ட்டன்ட் திங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஸ்டாச்சுட்டரி ஸ்கீமா
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950ல கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே நீங்க இந்த வேர்டை பார்க்க முடியாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950லையும் இந்த வேர்டை பார்க்க முடியாது. ஆனால் இந்த ப்ராசஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற ப்ராசஸை செக்ஷன் 21 ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் த லிசனர்ஸ், எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக, எஸ்பெஷலா சட்டமானவர்கள், சட்டம் படிக்கிறவங்க, ஈவன் பொதுமக்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது செக்ஷன் 21 படி, செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 படி, the electoral roll for each constituency shall be prepared in the prescribed manner by reference to the qualifying date and shall come into force immediately upon its final publication in accordance with the rules made under this act. Section 21, that is preparation and revision, preparation and revision of rules. our preparation angle சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன் தான் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1. அதாவது ஓட்டர் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் தான் நீங்கள் போய் ஓட் பண்ண முடியும். இது ஃபைனல் லிஸ்ட்டை பற்றி பேசக்கூடிய சப்செக்ஷன், அதாவது 21 சப்செக்ஷன் 1. இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கீழே வராது, அந்த ப்ரொசீஜர் கீழே வராது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 அதில் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது, அதில் தான் இருக்கு. ஆனால் அங்கேயுமே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது குறிப்பிடலை. ஆனால் அந்த ப்ராசஸை பார்க்கும்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3, notwithstanding anything contained in subsection 2, the election commission may at any time, very important, ஒரு வார்த்தையும் இந்த சப்செக்ஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு வார்த்தையும் தான் இப்போ சர்ச்சையாயிட்டு இருக்கு பொலிட்டிக்கலா. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது லீகலா, கடைசியா பாலிடிக்ஸ் வரலாம், பொலிட்டிக்கலா இது எப்படி விவாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இப்போ செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா, notwithstanding anything contained in subsection 2, the election commission may at any time, may அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஸ்கிரிஷன், ஷாலுங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 வித் ரெஸ்பெக்ட் டு ரிவிஷன். மே அட் எனி டைம், எப்போ வேணாலும், அட் எனி டைம்னா எப்போ வேணாலும், கமா, ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட், டைரக்ட் ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் தி எலக்டோரல் ரோல் ஃபார் எனி கான்ஸ்டிடுவன்சி ஆர் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டிடுவன்சி இன் சச் மேனர் ஆஸ் இட் மே திங்க் ஃபிட், ஆஸ் இட் மே think fit, provided that subject to the other provisions of this act, the electoral roll for the constituency as in force at the time of the issue of any such direction shall continue to be in force until the completion of the special revision so directed அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் 3 இம்பார்ட்டன்ட் வேர்டு முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான வேர்டு என்ன? மே அட் எனி டைம், எப்போ வேணாலும் எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் ரிவிஷனை பண்ணலாம். இது இன்டென்சிவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? இப்போ எல்லாரும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர், பிஆர் எலெக்ஷன்லையும் எஸ்ஐஆர். இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடத்தியிருக்காங்க அக்கார்ட் ஹோட்டலில். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. அப்போ எஸ்ஐஆருங்கிற வார்த்தை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950ல இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் உண்டு செக்ஷன் 21 சப்செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3ல. அப்போ அட் எனி டைம் ஃபார் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட், ரீசன்ஸ் கிளியரா ரெக்கார்ட் பண்ணோம். என்ன ரீசனுக்காக ஸ்பெஷல் ரிவிஷன் எடுத்துக்கிறாங்கன்ற ரீசனை எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது டைரக்ட் ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் தி எலக்டோரல் ரோல் ஃபார் எனி கான்ஸ்டிடுவன்சி, ஏதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கோ இல்லை மோர் தேன் ஒன் கான்ஸ்டிடுவன்சிக்கோ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடுவன்சிக்கோ பண்ணலாம். இப்போ பீகாருக்கு பண்ணாங்க, மொத்த ஸ்டேட்டுக்கே பண்ணாங்க. தமிழ்நாடுக்கு பண்ணுறாங்க, நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. தமிழ்நாடுக்கு ஃபுல்லாகவும் பண்ணலாம், இல்லை தமிழ்நாட்டில் சிதம்பரம் கான்ஸ்டிடுவன்சி எடுத்து பண்ணலாம், இல்லை கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சி எடுத்து பண்ணலாம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு பண்ணலாம், எம்பி கான்ஸ்டிடுவன்சிக்கு பண்ணலாம், காஞ்சிபுரம் கான்ஸ்டிடுவன்சிக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சிக்கும் பண்ணலாம். பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சின் பொழுது
கான்ஸ்டியூன்சிக்குள்ளேயே பூத் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ண முடியுமா? அதுக்கும் பவர் உண்டு. ஸோ பூத் வைஸும் போயிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணலாம், இல்லை ஒரு சில பூத்துக்கு பண்ணலாம், ஒரு கான்ஸ்டியூன்சிக்கே பண்ணலாம், இல்லை மொத்த கான்ஸ்டியூன்சி இந்த ஸ்டேட்டுக்கு பண்ணலாம், ஃபேஸ் பை ஃபேஸும் பண்ணலாம். இந்த பவர் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலை முடிகிற வரைக்கும், ஸ்பெஷல் ரிவிஷன் வேலை முடிகிற வரைக்கும், ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற வார்த்தை இல்லை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்துறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எஸ்ஐஆர்ங்கிறத சொல்றாங்க. அப்போ சார் அப்படிங்கிறது போய் இப்போ எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து கேரி அவுட் பண்றது அப்படின்னு இப்போ நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். நிறைய பேர் இது புரிதலே இல்லாம, ஊடகங்களும் இது புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணாம, நிறைய பேர் வந்து எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னே தெரியாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கிளியரா ஒரு செக்ஷனா எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பீகார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனேயே இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீமும் புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டாச்சுரி ஸ்கீமும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எஸ்ஐஆரை கண்டக்ட் பண்றதுக்கான பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டானா உண்டு. எந்த சட்டத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 ஆஃப் தி எலெக்ஷன் ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950ல கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. ரெட் வித் ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 326 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், ரைட் டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இன்ஃபேக்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில டிபேட் பண்ணும்போது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை ஃபண்டமெண்டல் ரைட்டா தான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அதை ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில் இருக்கக்கூடிய பல மெம்பர்ஸ் ரைட் டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கக்கூடாதுன்றதுனால அதை ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து எடுத்துட்டு ஆர்டிகல் 324, ஆர்டிகல் 326 கீழே கொண்டு வந்தாரு பாபா சாஹிப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அப்ப இருந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில பல பேர் ரைட் டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால சொல்லப்பட்டிருந்தாலும், ஆஸ் பர் கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளால ரைட் டு ஓட்டுங்கிறது ஸ்டாச்சுரி ரைட்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கூட கிடையாது, அது ஸ்டாச்சுரி ரைட்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபண்டமெண்டல் ரைட்ல கொண்டு வந்து நினைச்சாரு அம்பேத்கர் ஐயா அவர்கள். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விவாதம் வேற. ஆனா இப்போ ரைட் டு ஓட்டுங்கிறது ஸ்டாச்சுரி ரைட். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்க பெயர் ஓட்டிங் லிஸ்ட்ல இருந்தாதான் உங்களுக்கு ஓட்டிங் ரைட். அப்போ ஓட்டிங் ரைட்ல வரணும்னா சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியா, ரெசிடென்சி கிரைட்டீரியா, செக்ஷன் 16 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி நீங்க குவாலிஃபை ஆயிருந்தாதான் ஓட்டர் லிஸ்ட்ல வர முடியும். அப்போ இந்த ரைட் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்படல, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஓட்டிங் ரைட்டுங்கிறது ஸ்டாச்சுரி ரைட்டே தவிர அது ஃபண்டமெண்டல் ரைட்டும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டும் கிடையாது. அதனால தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வரி பண்றாங்க. இந்தியாவில் இதுதான் முதல் தடவை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஸ் பர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் 1950 நடக்குதான்னா கிடையாது. முதல் தடவை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எந்த வருடம் நடந்ததுன்னா 1952-56 வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு பீரியட்லயே ரெண்டாம் முறை நடக்குது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது 1957. மூன்றாம் முறை வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்த வருடம் 1961. நான்காம் முறை நடந்தது 1965 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பீரியட்ல. அதுக்கப்புறம் நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல நடந்தது 1966. இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல திருப்பி நடக்குது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 1983 84 வரைக்கும். ராஜீவ்காந்தி அவர்களோட பீரியட்ல நடக்குது 1987 89 வரைக்கும். பி வி நரசிம்மராவ் அவர்களுடைய கவர்மெண்ட்லையும் 1992-1993
செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 ஆஃப் த ரெப்ரசன்ட் பீப்புள் ஆக்ட் படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது, எஸ்ஐஆர் நடக்குது. அதுக்கப்புறம் பிவி நரசிம்மராவ் அவருடைய பீரியட்லயே 1995ல இன்னொரு வாட்டி நடக்குது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதுக்கப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களோட பீரியட்ல 2002-2003ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. மன்மோகன் சிங் அவர்களோட பீரியட்ல 2004ல இதே காங்கிரஸ் அரசாங்கம் இப்ப எதிர்க்கிறாங்க எஸ்ஐஆருக்கு. அவங்க பீரியட்லயே 2004ல மன்மோகன் சிங் அவர்களுடைய கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ரிவிஷன் நடந்தது, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் அதுவும் 2004க்கு அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் 2014ல எலெக்ட் ஆகி வராரு. அதுக்கப்புறம் 2025ல தான் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது. இப்போ எஸ்ஐஆர் நடக்கும்போது எதிர்க்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது எதிர்க்கல. இதே பிஜேபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும் பொழுது எதிர்க்கவும் இல்லை, அதை பத்தி குறைய சொல்லல. ஆனால் இப்போ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது எதனால எதிர்க்கப்படுது, என்ன காரணத்துக்காக எதிர்க்கப்படுது, இந்த எஸ்ஐஆர்னால உங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் போயிடுமா, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ரூஃபா கொடுக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகளோட தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த இஷ்யூல கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை கேபிட்டலைஸ் பண்ண பார்க்குறாங்க. அதனால ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் பண்றதுக்கான பவரே இருந்தாலும் அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவும், டியூ ப்ராசஸ் ப்ரொசீஜர், இது ரெண்டுமே ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆக்ட்ல எங்கேயுமே இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. இப்போ எலெக்ஷன் கமிஷன் பீகார் எலெக்ஷன் அப்போ பல டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க, கொடுக்க முடியாதவங்களோட பெயரை எடுத்துடுறாங்க. கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து போயிடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, இந்த 65 லட்சம் பேர் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, ஒரு சில பேருக்கு டீடைல்ஸ் இல்லை, ஒரு சில பேர் ஊர்ல இல்லை, நிறைய பேர் பீகாரை விட்டு மைக்ரேட் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வேலை பண்ணக்கூடியவங்க போய் அங்க இருக்க முடியாது. அப்படின்னும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் அந்த டைம்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணா பீகார்ல இருக்கிறவங்க எப்படி போயிட்டு இந்த டேட்டா கொடுத்து ரெக்கார்ட்ஸ் கொடுத்து அவங்க வேலையை விட்டுட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஓட்டிங்கே பண்ணாதவங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேரை வரணுமா வேணாமான்னு எப்படி தீர்மானிச்சு போய் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவாங்க. அதனால தான் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே நீதிமன்றத்தை அணுகி இதுக்கான டைரக்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட டைரக்ஷன்ல ஆதாரை ஒரு ஐடென்டிட்டியா கொடுக்க முடியுமா, ஆதாரை பேஸ் பண்ணி ஓட்டிங் ரைட் கிடைக்குமா அப்படின்னும் பொழுது நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஆதாருங்கிற ஒரு ஐடி கார்டு ஒன் ஆஃப் த ஐடி கார்டா இருக்கலாமே தவிர ஒன்லி ஐடி கார்டா இருக்க முடியாது சிட்டிசன்ஷிப்க்கு. ஆதார் கார்டுங்கிறது சிட்டிசன்ஷிப்காக கிடையாது. பர்த் சர்டிஃபிகேட்டு, பல டாக்குமெண்ட்ஸு, ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, பல விஷயங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கும் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 படி தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும். அங்கதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணுங்கிற ப்ரொவிஷன் இருக்கே தவிர செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1ல கிளியரா பாத்தீங்கன்னா புது எலக்டோரல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ற பவர் தான் உண்டு. ஆனா பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபை பண்ண ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 கீழே கொடுத்திருந்தாலும் செக்ஷன் 21 படி புது லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புது லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பழைய லிஸ்ட் இருக்கிறவங்க பேர் இருக்கான்னு பார்த்துட்டு யார் பேர் இதுல வரலையோ அவங்கள நீக்கிட்டாங்க. அப்போ லிட்டரல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாச்சுட்டரி வயலேஷன் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. காரணம் என்ன, செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 படி செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3ல நடக்கக்கூடியதை செய்ய முடியாது. ஆனா செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற பேரை எடுத்துட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 ஸ்கீம் படி புது லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பழைய லிஸ்ட் இருக்கக்கூடிய 65 லட்சம் பேரை நீக்கினது மேலதான் நீதிமன்றத்தை அணுகுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இதுக்கான வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்குது. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்ரோச் பண்றாங்க. இன்ஃபேக்ட் யார் அப்ரோச் பண்ணிருக்கணும்னா ஓட் பண்ணக்கூடிய ஓட்டர்ஸ் அணுகிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை நிறுவும் பொழுது
நம்மளுடைய சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கிளியரா இருந்தார். எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது, ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸும் எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் டக்குன்னு வந்து கோர்ட்ஸ் எப்பயுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல, கோர்ட்ஸ்க்கு எல்லா பவருமே இருந்தாலும், ஜுடிஷியரிக்கு எல்லா பவருமே இருந்தாலும், பவர்ஸ் வந்து அன்லிமிட்டடா இருந்தாலும், வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் கமிஷன் டக்குன்னு எப்பயுமே டைரக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது டைரக்ஷன்ஸ் கொடுக்காம ஒரு வாட்டியும் வாதங்களும் பிரதிவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் பீகார் எலெக்ஷன் இப்போ முடிகிற தருணத்துல தமிழ்நாட்டுக்கு SIR நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அந்த முடிவெடுத்தது மேல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ஒன்று கூடி இதை அப்போஸ் பண்ணுமா வேணாமாங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவை ரீச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கால் பண்ணார். இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் சொல்லிட்டு அதிமுகவை கால் ஃபார் பண்ணல, பிஜேபியை கால் ஃபார் பண்ணல, ஆனால் விஜய் அவர்களை கால் ஃபார் பண்ணியிருந்தார். இப்போ பாலிடிக்ஸை கிளியரா புரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னா, இப்போ நீங்க சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்ல என்ன நடந்தது புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அரசியலை புரிஞ்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எது வந்து யூனிட்டரி ஆஸ்பெக்டா இருந்தாலும், அதாவது யூனியன் பவரா இருந்தாலும் இல்ல கான்ஸ்டிடியூஷனல் பவரா இருந்தாலும், அது ஃபெடரல் நேச்சர்ல இல்லைன்னா, மாநில சுழாட்சிக்கு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிந்தனை டிஎம்கேக்கு இருந்ததுன்னா அதை அப்போஸ் பண்ணுவாங்க. அதுவும் எப்போ அப்போஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட்டாட்சி தத்துவத்தில், அதாவது அலையன்ஸ்ல இருக்கும் பொழுது, காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதும் SIR அமெண்ட் ஆயிருக்கு 2004. அதே மாதிரி டிஎம்கே பிஜேபியோட இருக்கும் பொழுது அலையன்ஸ்ல 2001-2003 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களோட பீரியட்ல அமெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது முதல் முறை இந்தியாவில் நடக்கல, ஹிஸ்டரியிலேயே நடக்காதது கிடையாது. இதே டிஎம்கே காங்கிரஸோட இருக்கும் பொழுது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்தது. ஆனால் டிஎம்கே எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் இப்போ நடந்த மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை நடந்த மீட்டிங்ல திரு M.K. ஸ்டாலின் அவர்களும் திருமா அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, SIR நாங்க எதிர்க்கிறோம். இந்த SIR ஹிஸ்டரியோ, இதோட கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீமையோ, ஸ்டாச்சுரி ஸ்கீமையோ எப்படி வந்து பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தாருன்னு சொல்லியோ இதை எதிர்க்கல. எது வந்தாலும் எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலை தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் இந்த SIR வேணான்னு சொல்லல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேணான்னு சொல்லல, ஆனா பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லீடர் ஸ்டாலின் அவர்கள் SIR வேணான்னு சொல்றாரு. ஆனால் சட்டம் நன்கறிந்து, சட்டத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ் அறிஞ்சு, கான்ஸ்டிடியூஷனை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கார். அந்த கேள்விகளுக்கு எலெக்ஷன் கமிஷன் விடை கொடுத்துட்டா, இல்ல அவர் சொல்லக்கூடிய ப்ராசஸை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கீழே கொண்டு வந்துட்டா, அவர் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்க்கல, ஆனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கக்கூடிய மெத்தடை எதிர்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொலிட்டீஷியன் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. எது வந்து யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் வேணாம், அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாலும் வேணாம், இல்லை யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீமாக இருந்தாலும் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வேற. ஆனால் லீடர், தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் நடக்கிறார். அவர் என்ன கிளியரா அவருடைய கம்யூனிகேஷன்ல அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி எடுத்து பாருங்க. ஒரு டிவிக்கே விர்ச்சுவல் வாரியரும் விஜய் அவர்கள் SIR பத்தி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளை பாருங்க. அவர் அரசியல் சட்டத்தை உட்பட்டு அந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையில் இருக்க பல பேர் தொடர்ச்சியா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படி வந்து சிர் இருக்கு, அதாவது எப்படி வந்து SIR இருக்கு, அதோட கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீமை சொல்லுங்க, ஸ்டாச்சுரி ஸ்கீமை சொல்லுங்க, அதில் இருக்கக்கூடிய பவர்ஸை சொல்லுங்க அப்படின்னு கேட்டறிஞ்சது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன மட்டும் கிடையாது, பல சட்ட வல்லுநர்களை கேட்டு அறிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களையும் அங்கே இருக்கும் பொழுது கூப்பிட்டு இது எப்படி சார் நடக்குது, என்ன சார் நடக்குதுன்னு டிவிகே உடைய இம்பார்ட்டன்ட் உறுப்பினர் தலைமையை சார்ந்தவங்களே வந்து கேட்கக்கூடியது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டிவிகே அந்த மாதிரி நாலேஜபிளா புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேணவே வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிரச்சனை இருக்கு, அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க சரி பண்ணுங்க அப்படிங்கிற கோணத்துல தான் விஜய் அவர்கள் கிளியரா SIR மேல விமர்சனம் வச்சிருக்காரு.
ஸோ விஜய் அவர்கள் ஒரு மெச்சூர்ட் பாலிட்டிஷியனா வர்றது மட்டும் இல்லாம அரசியல் அமைப்பு சட்டத்தை உட்பட்டு ஒரு லா அபைடிங் சிட்டிசனா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய பவர்ஸை புரிஞ்சு அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் இருக்கே ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் 1950ல செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3ல அட் எனி டைம் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எனி டைம்ங்கிறது வந்து டிஸ்கிரிஷனரி பவர். அதை தாண்டி இன் சச் மேனர் எந்த மாதிரியான கொண்டு வரலாம், அந்த மேனரை வந்து எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சமயம் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை எலெக்ஷன் கமிஷன் இன்கார்பரேட் பண்ணி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினா விஜய் அவர்கள் கண்டிப்பா அதுக்கு உடன்படுவார். அப்போ விஜய் அவர்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாரு. ஆனால் பல கட்சிகள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறவங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்க்கிறவங்க வேற மாதிரியான திசைக்கு கொண்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் வந்து இது கண்மூடித்தனமா எதிர்க்கிறவங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து பிரச்சனை பண்றதுக்கு தான். எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம்லையோ ஸ்டாச்சுட்டரி ஸ்கீம்லையோ லாலையோ எங்கேயுமே எலெக்ஷன் கமிஷனுக்கு சிட்டிசன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ சிட்டிசன்ஷிப்பை அவார்ட் பண்ணுறதுக்கோ பவர்ஸ் கிடையாது. சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் வர போகிறீங்க. அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் கொடுக்கறதுல பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை குறிப்பிடுங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண சொல்லுங்க. இப்போ பீகார் எலெக்ஷனில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும்பொழுது பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதில் இம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லைன்னா சட்டசபையில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு கிளியராக ஒரு கைட்லைன்ஸையோ அதுக்கான ஒரு டிபேட்டையும் நடத்துங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஆனால் அதை செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன், எஸ்ஐஆரை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணத்துக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்க்கிறாரு அப்படின்னு திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கிளியரா சொல்லவே இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறாரு, என்ன ப்ரொசீஜர்ஸ் வந்து கொண்டு வரணுங்கிற கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு இறங்கியிருக்காரு விஜய் அவர்கள். அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா சட்ட மாணவர்களும் சட்டம் படிக்கிறவங்களும் பொதுமக்களும் விஜய் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய விதம் என்னவா இருக்கணும்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை என்ன கொண்டு வரணும்னு சொல்லி விஜய் எழுதியிருக்காரு. அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். இதை தான் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டு போய் ஒருத்தருக்கிட்டையும் சேர்க்கணும். விஜய் அவர்கள் எங்கேயுமே கண்மூடித்தனமா சென்டர் கொண்டு வர பாலிசி எங்கேயுமே எதிர்க்கல. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்லி அதை செஞ்சா அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மையை தான் வெளிப்படுத்துறாரு. அதனால புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு நன்மை நடக்குதுன்னா அந்த மக்களுக்கு நன்மை நடக்கிறது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுட்டிக்காட்டி அந்த பிரச்சனையை சரி பண்ணி அதை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியது தான் உண்மையான பொலிட்டீஷியன், உண்மையான லீடர். அந்த உண்மையான லீடராக இருக்கிறது தான் டிவிகே உடைய தலைவர் விஜய் அவர்கள். அப்போ மக்களுக்கு நன்மை நடக்கணுன்றதுக்காக தீர விசாரிச்சு என்ன மாதிரியான பாயிண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கிறத ஜாட் டவுன் பண்ணி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான சட்ட வல்லுநர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது ஆதார் கார்டு இருக்கணுமா வேணாமா இன்க்ளூட் பண்ணுங்க, பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டைம் லைன் போதுமா, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் எப்போ நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை முடிப்பீங்க, சரி முடிக்கிறீங்கன்னா யார் பேராது இல்லைன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து கொடுப்பீங்களா, இல்லை அவங்க வந்து எங்கே வந்து மேல்முறையீடு பண்ணணும் அப்படிங்கிற பல கேள்விகளை கிளியரா விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு லீடர் தமிழக வெற்றி கழகம். அதனால நீங்க டிவிகேவை சப்போர்ட் பண்ணுங்க, டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுங்க, ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுங்க, பிஜேபியை சப்போர்ட் பண்ணுங்க, அது வேற. ஆனா சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீமை புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாச்சுட்டரி ஸ்கீமை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்ளை பண்ணும் பொழுது அந்த மாற்றத்தை என்ன கொண்டு வரணும், கண்மூடித்தனமா எதிர்க்காம வேற திசையில் அதை வந்து கொண்டு போய் சேர்க்காம, ஏன்னா சில பொலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது சிட்டிசன்ஷிப்பை பாதிக்கிறதுக்காக செய்யறாங்க,
மைனாரிட்டிஸ் இது அஃபெக்ட் ஆகும். எங்கேயுமே இது அஃபெக்ட் ஆகாது. உங்ககிட்ட டாக்குமெண்ட் தான் கொடுக்க போறீங்க. டாக்குமெண்ட் இல்லைன்னா நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்கன்னா அது மேல்முறையீடு பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா 6லேருந்து 7 மாசம் டைம் எலெக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அனௌன்ஸ் பண்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது தான். அதை ஒத்துக்கிறோம். ஆனால் எஸ்ஐஆரே வேணாம் அப்படின்னும் பொழுது இம்பார்ட்டன்ட் ஒரு கேள்வியும் கேட்கப்பட வேண்டியது இருக்கு. டிஎம்கே காங்கிரஸோட சேர்ந்து இருக்கும் பொழுது நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஏன் அப்ப ஏத்துக்கிட்டாங்க, இப்ப ஏன் ஏத்துக்கல அப்படிங்கிற அந்த கேள்வியும் முன்வைக்கப்படணும். காரணம் என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் பிஜேபி அரசாங்கம் சென்டர்ல இருக்கிறதுனாலையும் அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி இண்டிபெண்டா இருக்கக்கூடிய பவர். எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம் வர மாதிரி பல கேள்விகளை, இண்டிபெண்டன்ஸ் மேல சந்தேகம் வர மாதிரி பல கேள்விகளை அப்போசிஷன் பார்ட்டிஸ் ரைஸ் பண்றது கண்டிப்பா தவறு. ஆனால் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஸ் பர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 கொண்டு வரணும்னா என்ன மாற்றங்கள் வச்சு கொண்டு வரணும்? அப்பதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்த முடியும். கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் இருந்தால் தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்த முடியும். கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் இருந்தா யார் அப்போஸ் பண்றாங்களோ பொலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கே இது வாய்ப்பு. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு. அந்த ப்ரொசீஜர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்பொழுது. அப்போ டிவிகே மாதிரி இருக்கக்கூடிய எமர்ஜிங் பார்ட்டிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும் பொழுது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒரு ஊர்லயும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ டிவிகே மாதிரி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணும் பொழுது பூத் லெவல் ஏஜென்ட்ஸை தயார்படுத்தி அவங்கள மக்களை சந்திக்க வைக்க முடியும். 6 மாசத்துக்கு முன்னாடியே எஸ்ஐஆருங்கிறது டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் விஜய் அவர்கள் இந்த மாற்றத்தை பண்ணி கொடுங்க, இந்த மாற்றத்தை பண்ணாதான் எஸ்ஐஆரை ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை முன்வைக்கும் பொழுது அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற பல சேஞ்சஸை எலெக்ஷன் கமிஷனும் இன்கார்பரேட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கிட்டு அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டா டிவிகேக்கு ஒரு ஓட்டரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 234 தொகுதிக்கும் கிடைக்குது. எப்பனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அப்போ டிவிகே நண்பர்கள், டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், டிவிகேவுடைய பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் இதுக்கு தயாராங்கிறது தான் கேள்வி. அப்போ அதனால தான் விஜய் அவர்கள் இதை முழுசா எதிர்க்கல. அதே மாதிரி டிஎம்கேக்கு இது வாய்ப்பு தான், அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு இது வாய்ப்பு தான், ஏன் பிஜேபிக்கு இது வாய்ப்பு தான். அப்போ எல்லா கட்சிகளுமே எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து அவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் செயல்பட்டு ஒரு வீட்டையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும், ஓட்டரோட இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும், ஓட்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இப்போ வந்து அமையுது. அதனால எஸ்ஐஆரை பாதகமா பார்க்கறத விட்டுட்டு, எஸ்ஐஆர் வந்து ஒரு பிரச்சனையா பார்க்கறத விட்டுட்டு, எஸ்ஐஆரை எமர்ஜிங் பார்ட்டிஸ் லைக் டிவிகே, எமர்ஜிங் பார்ட்டிஸ் லைக் என்டிகே ஒரு வாய்ப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நீங்க டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, பிஜேபியோ, டிவிகேவோ, என்டிகேவோ அது வேற. ஆனா எஸ்ஐஆருங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே ஒரு வாய்ப்பு. ஏன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் நடக்கும். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றதுனால ஓட்டர்ஸை சந்திக்க முடியும். ஓட்டர்ஸை சந்திச்சு அவங்களோட ரெக்கார்ட்ஸை கரெக்டா ரெடி பண்றதுனால அவங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்கவும் முடியும். இந்த கட்சிகள் இதை பயன்படுத்தி வாய்ப்பா அமைச்சு மக்களை சந்திக்க போறாங்களா, இல்ல எஸ்ஐஆர் எதிர்த்துட்டு அந்த எஸ்ஐஆருக்கு கோஆபரேட் பண்ணாம எமர்ஜிங் பார்ட்டிஸ் லைக் டிவிக்கு இதை யூஸ் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. இன்னும் நிறைய இந்த எஸ்ஐஆர் சார்ந்து பல ப்ரொசீஜர்ஸ் உண்டு. அந்த ப்ரொசீஜர்ஸை வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கும் பொழுது கான்ஸ்டியூஷன் ஸ்கீமை புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல என்ன நடந்தது புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாச்சுரி ஸ்கீமை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு இதை சொல்லுங்க. நம்ம லீகலாகவும் பார்த்துட்டோம், பொலிட்டிக்கலாகவும் பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய காணொலியில் இதில் இருக்கக்கூடிய டியூ ப்ராசஸ் என்ன எலெக்ஷன் கமிஷன் செட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை கவனித்து தரவாயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய வீடியோவில் கிளியராக
ப்ராசஸை புரிஞ்சுக்கலாம். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.